ராமநாதபுரத்தை அடுத்த கீழக்கரை பகுதியில் டிராக்டரை முந்த முயற்சி செய்த அரசு பேருந்து நிலை தடுமாறி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 20க்கும் மேற்பட்டோர் பலத்த காயமடைந்தனர். ராமநாதபுரத்திலிருந்து கீழக்கரை நோக்கி சென்ற 1ஆம் எண் அரசு நகர பேருந்து திருப்புல்லானி அருகே சென்று கொண்டிருந்த போது டிராக்டரை முந்த முற்பட்ட நிலையில் கட்டுப்பாட்டை இழந்து தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த கீழக்கரை வட்டாட்சியர் பழனி தலைமையிலான அதிகாரிகள் மற்றும் கிராம மக்கள் ஒன்றிணைந்து கவிழ்ந்த பேருந்தில் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருந்த பொதுமக்களை மீட்டு 108 வாகனத்திற்காக காத்திருக்காமல் வட்டாட்சியர் வாகனத்தில் ஏற்றி கீழக்கரை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். கடந்த சில நாட்களாக பேருந்தின் படிக்கட்டு உடைந்து விழுவது, மேற்கூரை வழியே மழைநீர் ஒழுகுவது, சீட்டுடன் கழண்டு நடத்துனர் சாலையில் விழுவது, கட்டுப்பாட்டை இழந்து கண்மாயில் கவிழ்வது போன்ற பல்வேறு சம்பவங்கள் தொடர்ந்து நடந்த வண்ணம் உள்ளன. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இயக்கப்படும் அரசு பேருந்து முறையான பராமரிப்பு இல்லாததால் அடிக்கடி விபத்தில் சிக்குவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளால் அரசு பேருந்துகளில் ஏறி பயணம் செய்யவே மக்கள் அச்சப்படும் நிலை உருவாகியுள்ளது. இதற்கு தமிழ்நாடு அரசு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.